நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அது என்னடா ஊப்பி? நிறைய பேர் வந்து இது ஜிபே ஊபே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஊப்பினா அக்கௌண்ட்ல வந்து 200 ரூபாய் உழுதுன்றாங்க. 200 ரூபாய் உழுதா நமக்கு? இல்ல எமர்ஜென்சி காலகட்டத்துல கொள்கையா இல்ல ஆட்சியான்ற ஒரு கேள்வி வருது. கொள்கை தான் முக்கியம் சொல்லிட்டு அன்னைக்கு எமர்ஜென்சியை எதிர்த்தார் கலைஞர். எங்க மாநிலத்துடைய அடிப்படை சுயமரியாதை மேல எவனாவது கை வச்சீங்கன்னா உங்களுக்கு கோவம் வருதுல, அப்ப மன்னிச்சுங்க, நீங்களும் ஊப்பிதான். திமுக எதிர்கட்சியா வந்துச்சுன்னு ஒருத்தங்க சந்தோஷத்துல இருக்காங்க. ராஜாஜி இந்தி திணிப்பை கொண்டு வரும்போது நாங்க எதிர்கட்சி தான். ராஜாஜி குலக்கல்வின்னு சொல்லிட்டு மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் கொண்டு வரும்போது நாங்க எதிர்கட்சி தான். தமிழ்நாட்டை நடிப்பு மோகம் ஆள வேண்டுமா இல்ல கொள்கை ஆள வேண்டுமான்றதா கேள்வி. வரலாறே இல்லாதவங்களா வரலாறு பேசும்போது வரலாற்றை வச்சுட்டு இருக்க நம்ம பேசாம இருந்தா அது பெரிய தப்பு மக்களே. அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் கும்பிடுறசாமி 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 என்கின்ற அடிமைத்தனத்தை எதிர்த்து நமஸ்காரம் என்று சொல்லும் இவர்களின் சமஸ்கிருதத்திற்கு எதிராக தன்மானமிக்க சுயமரியாதை கொண்ட பெரியார் கற்றுக் கொடுத்த வணக்கம் 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 என்று சொல்லி மானத்தமிழனாக உரையை தொடங்குகிறேன். உடன்பிறப்புகளே வணக்கம். உடன்பிறப்புகளே உங்களைத்தான் எனக்கு கொடுத்த தலைப்பாடு தான். இதை சொன்ன உடனே ஊப்பியா? நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அது என்னடா ஊப்பி? நிறைய பேர் வந்து இது ஜிபே ஊபே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஊப்பினா உடன்பிறப்பு. இதுவே பாதி ஆச்சரியங்களுக்கு தெரியாது. அப்ப ஊப்பினா உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்புகள் வந்த வரலாறு தெரியுமா? அவன் கடந்து வந்த பாதை தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க நம்ம தோத்துட்டோம். ஆமா, எங்களுடைய தலைவர் தோத்து விட்டார். ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடி பல தோல்விகளை பார்த்திருக்கோம். 1962 அண்ணா தோத்துட்டாரு. தம்பிகள் எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. அண்ணா சொல்றாரு, டேய் நான் தோத்துட்டேன், தம்பிகளா தோத்துட்டேன். ஆனா ஒரு மனுஷனை நண்டு கடிக்குது, வலி கொஞ்ச நேரம் தான். மனுஷன் தான், நண்டு தான். நண்டு கொஞ்ச நேரத்தை போயிடும், வலி போயிடும். மனிதர்கள் தான் நிற்பார்கள், தலைவர்கள் தான் நிற்பார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற எங்களுடைய தலைவர் வரலாற்று நெருங்க நிற்பாரா? அப்ப உடன்பிறப்புகள் பெருமையா சொல்லுங்க, அக்கௌண்ட்ல வந்து 200 ரூபாய் உழுதுன்றாங்க. 200 ரூபாய் உழுதா நமக்கு? இல்ல 200 ரூபாய்க்கா பேசுறோமா? இல்ல, நம்மள டாக்டரா இன்ஜினியரா ஏதோ ஒரு யூகேல ஏதோ ஒரு நாடுல 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. 200க்காக பேசல. நாங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும், நாங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் ஏதோ ஒரு விதத்துல இந்த கழகத்துடைய உதவி இருக்கு. அந்த உதவிக்காக தான் நாங்க நிக்கிறோம். தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நிக்கிறோம். உங்களுக்கு ஒரே ஒரு கதை சொல்லிட்டு நண்பர்களே, ஒன்னே ஒருதான். எமர்ஜென்சி காலகட்டத்துல அப்ப கொள்கையா இல்ல ஆட்சியான்ற ஒரு கேள்வி வருது. இன்னைக்கும் அதுதான். அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ், நான் சொல்றது அன்னைக்கு காங்கிரஸ், யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். அப்ப அந்த காங்கிரஸ் கிட்ட கேக்குறாங்க, நீங்க கொள்கை எடுத்துக்கிறீங்களா இல்லன்னா வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறீங்களா? கொள்கை தான் முக்கியம் சொல்லிட்டு அன்னைக்கு எமர்ஜென்சியை எதிர்த்தார் கலைஞர். ஆமா, அன்னைக்கு நாங்க தோற்கடிக்கப்பட்டோம், ஆட்சி கவிழ்து. 10,000 ஒரே நாள்ல 10,000 இதே உடன்பிறப்புகளை அன்னைக்கு கைது பண்ணாங்க, சிறையில வச்சு அடிச்சாங்க. கொஞ்சம் கூட யாருமே கொள்கை தவறலையே. ஆனா எங்களுக்கு என்னன்னா, இந்த எங்க உடன்பிறப்புகள் பரவாயில்ல, அவங்க எங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, வீட்டுல உங்க பசியால வாழ்வாங்கல்ல. குடும்ப நல நிதின்னு சொல்லிட்டு கலைஞர் ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் 200 ரூபாய் வசூலிச்சாரு. அது அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த வீடுகளுக்கு, அந்த தொண்டர்களுடைய வீடுக்கு 200 ரூபாய் கொடுத்தாருன்றதா வரலாறு. அதுதான் 200 ரூபாய் ஊப்பியே. இப்ப சொல்வீங்களா? பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு? 200 ரூபாய் ஊப்பிதான். இந்த மாநிலத்துடைய பிரச்சனை வரும்போது, மாநில சுயாட்சி பிரச்சனை வரும்போது, எங்க மேல இந்திய திணிக்கான்னு சொல்லிட்டு வரும்போது, எங்க மாநிலத்துடைய அடிப்படை சுயமரியாதை மேல எவனாவது கை வச்சீங்கன்னா உங்களுக்கு கோவம் வருதுல, அப்ப மன்னிச்சுங்க, நீங்களும் ஊப்பிதான், நீங்களும் உடன்பிறப்புதான். வெறும் டிஎம்கேல மெம்பர் கார்டு போட்டாதான் இங்க மெம்பர் கிடையாது. அடிப்படை உறுப்பினர் கார்டு தேவையில்ல. நான் கட்சியில ஏதோ ஒரு பொறுப்பு இருந்தா, எங்க அப்பா பொறுப்பு இருந்தாரு, அதனால நான் சப்போர்ட் பண்றேன்னா இல்ல. இதே கட்சியால நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேங்க. நான் வந்து பெரிய அளவுல இந்த அரசால பயனடையாத கூட இருக்கலாம், எல்லாருமே பயனடைஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா என் பக்கத்துல ஒரு பையன் படிக்கிறான்ல, ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட பையன் படிக்கிறான்ல, அதுக்கு என் கழகம் கூட நின்னுச்சுல, அப்ப அது கூட கஷ்ட காலகட்டத்தில் நிக்கணும்ன்றதுக்காக நிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திமுக எதிர்கட்சியா வந்துச்சுன்னு ஒருத்தங்க சந்தோஷத்துல இருக்காங்க. சொல்லுங்க, ராஜாஜி இந்தி திணிப்பை கொண்டு வரும்போது நாங்க எதிர்கட்சி தான். ராஜாஜி குலக்கல்வின்னு சொல்லிட்டு மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் கொண்டு வரும்போது நாங்க எதிர்கட்சி தான்.
இதே நேரு அவர்கள் இங்க இந்திய கொண்டு வரும்போது அன்னைக்கு கடிதம் எழுதுறாரு, இல்ல ஆங்கிலம் இந்தின்னு 2 மொழி இருக்குன்னு சொல்லிட்டு நேரு கடிதம் எழுதுறாரு. அப்பயும் நம்ம எதிர்க்கட்சி தான். இங்க 69% இடஒதுக்கீட ஒழிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீதிமன்றம் போட்டுச்சு. அப்பயும் நம்ம எதிர்க்கட்சி தான். இப்படி தமிழ்நாட்டுக்கு கஷ்ட காலகட்டம் வரும்போது திமுக எதிர்க்கட்சி தான். ஆனா தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எழுதுற இடத்துல எதிர்க்கட்சியா இருந்தாலும் திமுக தாண்டா இருக்கும். அதனாலதான் சொல்றோம், இங்க உடன்பிறப்புகளா இருக்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குற்ற உணர்ச்சியை முதல்ல தூக்கி போடுங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு இல்ல, பெண்ணி அடிமைத்தனத்தை பத்தி ஒருத்த பேசிட்டு இருப்பான், பெண்களை கொச்சா திட்டிட்டு இருப்பான், ஏன்டா திட்டன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போய் கேட்போம், நீ 200 ரூபாய் ஊப்பி அதனால தான் அப்படி பேசுற அப்படின்வான். ஓ, அப்ப பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணா 200 ரூபாய் ஊப்பியா, சரி ஓகே. சாதியை பத்தி ஒருத்த பேசிட்டு இருப்பான், அவனை போய் நம்ம ஏதாவது திட்டுவோம், நீ 200 ரூபாய் ஊப்பி அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கேன்வா. அப்ப நம்ம எதிரிகளுக்கும் தெரியும், சாதிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, பெண்ணி அடிமைத்தனத்துக்கு எதிராக யாராவது ஒருத்தன் பேசும்போது அவங்களை ஒருத்தன் எதிர்ப்பான், அவன் 200 ரூபாய் ஊப்பியாதான் இருப்பான்னு நம்ம எதிரிக்கும் தெரியும். அப்ப இந்த குற்ற உணர்ச்சிகள் எதுவுமே இல்லாம ஒருவேளை முரண் இருக்கலாம். இதே திமுக கூட உங்களுக்கு ஒரு முரண் இருக்கலாம். இங்க 2 பெரியார் ஒரே இடத்துல உட்கார்ந்த விட்டா கூட சண்டை போடுவாங்க. அப்ப நமக்குள்ள 1000 முரண்கள் இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை நடிப்பு மோகம் ஆள வேண்டுமா இல்ல கொள்கை ஆள வேண்டுமான்றதா கேள்வி. அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற எங்களுடைய தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார், கலைஞர் தான் எங்கள் தமிழ்நாட்டை ஆள்கிறார். இது ஸ்டேட்மெண்ட். எந்த தலைவர் வந்தாலும், எத்தனை பேர் மாறினாலும், இந்த இருக்கக்கூடிய பதவிகள் மாறும், எல்லாம் மாறும். ஆனா ரூல் செட் பண்ற இடத்துல எப்பவுமே திமுக காரங்க தான் இருப்பாங்க. அப்ப நம்ம 200 ரூபாய் ஊப்பி தான். அந்த நம்பிக்கையோட இருங்க. மாற்றம்ன்றது நம்ம கிட்ட இருந்தே தொடங்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியால நம்ம களமாடுவோம். யார் யாரோ வரலாறே இல்லாதவங்களா வரலாறு பேசும்போது வரலாற்றை வச்சுட்டு இருக்க நம்ம பேசாம இருந்தா அது பெரிய தப்பு மக்களே. வரலாறு இருக்கு, இனிமேட்டு பேசுவோம், மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.